வணக்கம். என் பேர் டென்னிஸ் சோனியா சார். நான் குலமாணிக்கம் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன். 2015 என்னோடய மேரேஜ் நடந்துச்சு. மேரேஜுக்கு முன்னாடி எம்ஏ பிலிட் முடித்தேன். மேரேஜ் அப்போ பிஎட் முடித்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனோம். பிஎட் முடித்ததுக்கப்புறம் 4-5 வருஷம் வீட்டில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் குழந்தைங்க இது மாதிரி பார்த்துட்ருந்தோம். பிஎட் முடிச்சுட்டு வீட்டில் இருந்தப்போ தான் சரின்ட்டு ஜெராக்ஸ் கடை ஒன்று ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அவர் வச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஜெராக்ஸு பிரிண்ட் அவுட்டு இது மட்டும் போட்டுட்ருந்தோம். அப்புறம் சரி கொஞ்சம் நார்மலாக பேங்க் ஏற்றாப்புல இருக்குது கடையும், கொஞ்சம் ஓட ஓட கொஞ்சம் பெரிய மிஷின் போட்டு ஸ்கூலுக்கு பிரிண்ட் அவுட் எல்லாமே கம்மி ரேட்டில் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் சரி இது ஜெராக்ஸ் மட்டுமே பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு தான் செல் சர்வீஸு, சேல்ஸு அப்புறம் ஒன்று ஒன்றா ஆரம்பித்தோம். அப்புறம் 2021 தான் சிஎஸ்ஐ எக்ஸாம் எழுதி சிஎஸ்ஐ ஐடி வாங்கினோம். அது வாங்கினதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்கு, இந்த பிஎம்ஜேஏ அப்புறம் பேன் கார்டு, பாஸ்போர்ட் எல்லாமே எங்கள் கடையில் செய்ய ஆரம்பித்தோம். இந்த கடைலாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மூல காரணமாக துவாரா இருந்துச்சு. நாங்கள் வெளியில் கடன் வாங்கியிருந்தாலும் வட்டி மட்டும்தான் அடைக்க முடியும். ஒரு ஃபுல்லாக அடைக்கிறதுக்குரிய முடியாது. வட்டி மட்டும் கட்டிகிட்டே அந்த அசல் அப்படியே இருந்திருக்கும். ஆனால் துவாராவில் லோன் எடுத்தோம். ஒரு 2 வருஷத்துக்குள்ளே அதை முடித்தோம். அந்த துவாராவில் லோன் எடுத்ததுனால எங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருந்துச்சு. நிறைய 2 வருஷத்துலேயே முடித்தோம். மறுபடியும் நாங்கள் லோன் எடுத்துக்கிட்டு அந்த என்னென்ன ஒவ்வொரு பொருளும் சேர்க்குறப்ப 2 வருஷத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு ஒவ்வொரு அமௌண்ட்டாக வாங்கி நாங்கள் எங்கள் கடையை நாங்கள் நல்லா டெவலப் பண்ணோம். இப்போ நல்லா கடையும் நம்ம நல்லா இதாக ஓடிட்டுருக்கு, ரன் ஆகிட்டுருக்கு. ரீசெண்டாக ஒரு சின்ன மிஷின் ஒரு 45,000 வாங்கினோம். இப்போ ஒரு 1 lakhல வாங்கியிருக்கோம். நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டு ஆகி ஓடிட்டுருக்கு. நாங்களும் லோன் ப்ராப்பராக கட்டிகிட்ருக்கோம் வரோம். அடுத்த கடைக்கு போனோம்னா அவங்க சொல்கிறத கேட்கணும், அவங்க கொடுத்த டைமிங்க்கு போகணும் வரணும். அப்புறம் ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இது நம்ம கடை, ஒரு பேப்பர் வேஸ்ட் ஆனாலும் இன்னொரு பேப்பர் நம்ம போட்டு செஞ்சு தருவோம். இது நம்ம கடை, ஓன் கடை. மற்ற கடைக்கு வேலைக்கு போனோம்னா ஏன் ஒழுங்காக போட முடியாதா அப்படின்னு அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். இங்கே நம்ம ஓன் கடை வைக்கிறப்ப நம்ம யாருக்கும் பதில் சொல்லணுன்ற அவசியம் இருக்காதுல்ல. எனக்கு கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்தே நாங்கள் குழு மூலியமாக லோன் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு லோன் எடுத்தால் 2 வருஷம் கட்டுவோம். அவங்க கரெக்டாக ஃபோன் பண்ணுவாங்க, மேம் இந்த தேதியில் உங்களுக்கு லோனு, நாள் ஃபோன் பண்ணுவாங்க. சார் நீங்கள் வாங்க வாங்கிக்கலாம், அதோட விட்டுரும். அப்போ நாங்கள் கடை எதுவுமே வைக்கல, ஒரு குழுவாக இருந்தோம். அவ்வளோக்கு மிங்கிலெலாம் கிடையாது. இப்போ நாங்கள் ரெகுலராக 5 வருஷம் 6 வருஷம் எடுக்க போக நல்ல பழக்கம். சாருங்களாம் எல்லாமே நல்ல பழக்கம், நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, நாங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இப்போ இன்றைக்கி கட்ட முடியல லோனு, 1 ஹவர் இல்லைன்னா ஈவினிங்குள்ளே கட்டுறோம் சார் அப்படின்னா அவங்களே வாங்கிட்டு போவாங்க. இவங்களால நாங்கள் நல்லா முன்னேறி இருக்கோன்னு தான் சொல்லுவோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொன்று. இப்போ மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு, அந்த டைமில் லோன் முடிய போகுதுன்னா சாரை தான் நாங்கள் அந்த சாரை தான் இது பண்ணிகிட்ருக்கோம். லோன் உடனே கேட்டால் 1 மந்த் 2 மந்த்து இருந்தாலுமே முன்கூட்டியே கொடுத்துருவார். அதை போன வாட்டி கடைக்குன்னு லோன் வாங்கினதுமே சாருங்க பேசுனாங்க நிறையா. இது ஆடிட்டிங் வந்தாங்க. அப்போ அவங்க கன்வின்ஸ் பண்ணாங்க, ஏங்க மேடம் நீங்கள் தான் எடுத்திருக்கீங்களே, எடுங்க, நீங்கள் கட்டிடுவீங்க, நம்ம கட்ட முடியலனாலும் நீங்கள் கட்டிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேன்வாஸ் பண்ணி அதெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்தாங்க சார். போன வருஷம் இ-சேவை, முந்தின வருஷம் இ-சேவை இல்லை, போன வருஷம் இ-சேவை இருந்துச்சு. சிஎஸ்ஐ எடுத்து 1 year தான் ஆகுது. பேன் கார்டு மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பாஸ்போர்ட் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். கிராமத்தில் இருந்தாலும் சிட்டியில் இருந்தாலும் பெண்கள் தைரியமாகவும் அவங்க ஃபேமிலியோடு இணைஞ்சு செயல்படணும்.